திருச்சிற்றம்பலம். தென்னாளுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அருள்மிகு கற்பகாம்பாள் உடனாய அருள் நிறை எட்டேஸ்வர பெருமான் பொன்னார் மலரடிகள் போற்றி போற்றி. சித்தர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருவாசகம். சிவபுராணம். சிவபுராணத்துக்கு முழுமையாக விளக்கம் சொன்னவர் இன்று வரை பிறக்கவே இல்லை என்பது ஆன்றோர் கருத்து. சிவனடியார்களுக்கு அடிப்படை வேதங்களாக திகழ்வன 12 திருமுறைகள். அவற்றில் 8ஆம் திருமுறையான திருவாசகம் மணிவாசக பெருமானால் சொல்லப்பட்டு ஈசனால் எழுதப்பட்ட பெருமை உடையது. 51 பதிகங்களையும் 658 வரிகளையும் கொண்டது திருவாசகம். சகலமும் ஈசனுள் ஒடுங்கும் ஊழி காலத்தில் ஈசன் மகிழ கேட்டு ரசிக்க உருவானதே திருவாசகம். ஈசனை வேண்டுவது, அருளை பெறுவது, அவரோடு கலப்பது என்பது முழுமையான நிலைகளை கொண்ட துதி பாடல்களின் அற்புத களஞ்சியம் திருவாசகம் ஆகும். திருவாசகத்தில் சிவபுராணம் முதல் பதிகமாக வருகிறது. ஈசனை திருப்பெருந்துறையில் குறுவடிவில் கண்ட உடனேயே கதறி அழுது பாடிய பாடல் இது என்பதை படிக்கும் போதே உணர்ந்து கொள்ளலாம். இந்த பாடலை அழாமல் பாடவோ கேட்கவோ முடியாது என்பது சத்தியம். திருவாசகத்தின் ஒட்டுமொத்த சாரமும், ஏன் சைவத்தின் கருத்துக்கள் மொத்தமும் சிவபுராணத்தில் அடங்கிவிடுகின்றன என்று சொல்லலாம். 95 வரிகளை கொண்ட இந்த பாடல் புராணம் என்ற சிறப்பை பெற்றதன் காரணமே அதனுள் ஆழ்ந்து கிடக்கும் அற்புதமான அனுபவங்களால் தான் ஆகும். ஒட்டுமொத்த சிவபுராணத்தின் பயன் என்னவென்றால் பிறப்பற்ற பேரின்ப நிலையை வேண்டுவதுதான் என்கிறார் மணிவாசக பெருமான். சிவபுராணம் ஏன் பிறந்தது, சிவத்தின் தன்மை என்ன, சைவ தத்துவம் படைப்பின் வகைகள் என்ன என்றெல்லாம் விளக்கும் மாணிக்க வாசகர் தாம் பிறந்தது 22 வயதில், ஈசனை தரிசித்தது 32 வயதில், வீடு பேறு அடைந்து விடுவேன் என்பதை கூட இந்த பாடலில் மறைமுகமாக உணர்த்தி இருக்கிறார். பிறப்பறிக்கும் பிஞ்சகன் என்றும் கள்ள புலக்குறமை கட்டளிக்க வல்லானே என்று இறையை தொழுகிறார். மோட்சமும் ஞானமும் அமைதியும் வேண்டுவோருக்கு சிவபுராணமே சிறந்த மருந்து. எல்லோரும் சிந்தையில் சிவபுராணத்தை ஏற்றுவோம், பிறவி துன்பமில்லா நிலையை பெறுவோம். ஊழிமடி திருவாதவூர திருத்தாள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். தொல்லை இரும்பிறவி பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க. நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க. நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க. நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க. இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. கோகலியாண்ட குறுமனிதன் தாழ்வாழ்க. ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கழல்கள் வெல்க. புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கலல்கள் வெல்க. கரங்குவிவார் உள்மகிழும் கோண்கழல்கள் வெல்க. சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன்கழல் வெல்க. விளக்கம். நமச்சிவாய வாழ்க, நாதன் திருவடி வாழ்க. கண் இமைக்கும் நேரமும் என் நெஞ்சும் பிரியாதவனுடைய திருவடி வாழ்க. திரு ஆவடுதுறை ஆண்டருளும் குருவாகிய மாணிக்கத்தின் திருவடி வாழ்க. தானே ஆகமமாகி நின்று நமக்கு அருகில் வருபவனுடைய திருவடி வாழ்க. ஒருவனாகியும் பல உருக்கொண்டும் இருக்கும் இறைவனின் திருவடி வாழ்க. என்னுடைய வேகத்தை போக்கி ஆண்டு கொண்ட மன்னனின் திருவடி வெல்லட்டும். பிறப்பினை நீக்குபவனாகிய தரை கோலமுடைய பெருமான் அணிசேர் கடல்கள் வெல்லட்டும். தன்னை விடுத்து நிற்பவர்களுக்கு வெகு தூரத்தில் உள்ள, அதாவது அரிய பொருளாக உள்ள பெருமானின் பூ போன்ற மென்மையான கடல்கள் வெல்லட்டும். கைகளை கூப்பி வழிபடுவார் உள்ளத்தில் மகிழ்ந்து இருக்கும் மன்னனுடைய கடல்கள் வெல்லட்டும்.
தலை தாழ்ந்து வணங்குவார்களை மிக உயர்ந்த நிலைக்கு ஓங்கச் செய்யும் பெரும் குணம் வாய்ந்தவனுடைய கடல்கள் வெல்லட்டும்.